ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாம். என்னென்னா உருளைக்கிழங்கு கட்லெட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு 4-5 விசில் விட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதோட ஒரு கேரட்டு, இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இது வந்து மேத்தி, கஸ்தூரி மேத்தி. ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் அவுள், அதை நான் வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரஸ்கை வந்து நம்ம கடையில் வாங்கி அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு மைதா மாவு 2 ஸ்பூனை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அங்கே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம். அதோட கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி தழை, இஞ்சி துருவுனது, கஸ்தூரி மேத்தி ஒரு 2 ஸ்பூன் எல்லாத்தையும் நம்ம இதில் ஒன்றா போட்டுக்கலாம். அதோட 2 ஸ்பூன் பொடித்த அவல். இந்த பொடித்த அவல் ஏன் போடுறோன்னா அந்த உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ணிடும். அப்புறம் 2 ஸ்பூன் இந்த ரஸ்க்கு தூள். இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே இப்போ நம்ம இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு ஸ்மால் ஸ்லைஸ் பால் அளவுக்கு எடுத்து நல்லா உருண்டை பண்ணி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி கட்லெட் மாதிரி வரும். இதை வந்து அந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் டிப் பண்ணிவிட்டு ரஸ்கில் ஒரு டிப் பண்ணிங்கன்னா போதும். இதை இப்படியே வச்சுருங்க. ஒரு 1/2 hour இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம இதை வந்து பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பொரிச்சு எடுக்கலாம். இதை ஒரு பேனில் இப்போ வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒன்றா போட்டு போட்ட உடனே திருப்ப வேண்டாம். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அப்புறம் திருப்பிக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்திருக்கு. இதை மறுபடியும் நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். பாருங்க, இப்போ நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி. பாருங்கள், கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதோட நாம் சாஸ் விட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.